சரி இப்படி பலாரம் அம்மா வச்சு மாட்டுக்காக தட்டணும் பண்ணி என்னத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லாம துட்டை செவிச்சு சங்கடப்பட்டு செவிச்சு என்னத்துக்கு இப்படி பண்ணிட்டீங்களா ரொம்ப. நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன வேஸ்டாவா இது பண்ணிருக்கேன்? நான் போடணும்னு நினைச்சேன், மிஞ்சி போச்சு. நீ செய்தது அப்படி இருக்குல்ல, அதனாலதான் நானும் எல்லாத்துக்கும் சாப்பிடணும் தான் வச்சேன். செஞ்ச பலகாரத்தை அளவெடுத்து கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன். எப்படி தொட்டு செலவு என்னமெல்லாம் சப்பாத்தி பண்ணி என்னத்துக்கு இப்படி ஒம்பியனா போகுது அம்மா. என்னையே எப்ப பார்த்தாலும் பொருள் சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் யாராட்டும் வேணுக்குனே பொருளை செஞ்சு வம்பாக்குவாங்களா? நான் செஞ்சேன், அது மிச்சமாயிட்டு என்ன செய்ய சொல்லுதீங்க? வேணும்னு செய்யல, செஞ்ச காரியத்தை எல்லாம் செய்யணும், திருத்த செய்யணும். இப்படி செஞ்சு போட்டு வம்பா போகுதுல்ல. நீ இப்படி செவடிக்க பிள்ளைகள் வந்தா பாக்கியா எடுக்கியா? அது பார்க்க மாட்டேக்கா, பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டேக்கா, வாங்க மாட்டேக்கா, பார்க்க மாட்டேக்கா. நல்லா இது இப்படி வீணா வம்பா போகுது. யாரு உங்க பிள்ளைகள் வந்தா நான் பார்க்கவே மாட்டேங்க. என்ன செஞ்சாலும் இந்த உலகம் வந்து இப்படியேதான் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆமா, உலகத்துல அப்படிதான் உள்ளதானே சொல்லுது, உள்ளதுதான் சொல்லுது நடக்குது. அப்ப நான் வந்து நாத்தனார் குடும்பம் பண்ணிட்டு இருக்கேன்னு நீங்க சொல்றீங்களா? ஆமா, அப்படித்தானே நடக்குமா, அப்படிதான் நடக்குப்போம். அப்படி என்னது உங்க பிள்ளைகளுக்கு வந்து நல்ல தேங்காய் மாதிரி நான் வந்து சோறு கறி கொடுக்காம கொண்டு இது பண்ணிட்டேன். வந்து இப்ப சோறு பைக்கி கொடுக்கறதுலாம் உங்க கண்ணுக்கு தெரியல, அப்ப இருக்கிறதெல்லாம் அள்ளி வாரி கொடுத்துடணும்னு சொல்றீங்க. அப்படி கொடுக்க வேண்டாம், வந்தா அரவணைச்சு பேசி பேசி தண்ணி எண்ணெய் கொடுக்கணும், வேற என்ன செய்யணும்? அப்ப என்ன சாப்பிடாம போடாம அப்படியே அனுப்பி விடுதேன்? அப்படி போறாலும் சாப்பிடுறாலும் அது தெரியல. என்ன இப்படி ரொம்ப போகுது, அதை மாட்டுக்காது கொஞ்சம் தட்டுங்க. எதுக்கு இங்க இருக்கு? யாரும் பொருளை வம்பாக்கணும்னு சொல்லி செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் கூடுதலா செய்யும் போது கொஞ்சம் வந்துட்டு அதுக்கு என்ன எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கியா பூசதுக்கா? ஏன் அப்ப உங்க பிள்ளை சம்பாதித்த நான் மட்டும் தான் வம்பாக்குன்னு சொல்லுவீங்க, நீங்க வம்பாக்கல? நான் ஏன் வம்பாக்குறேன்? அப்படி நல்லா இருக்கட்டும் தான் நான் நினைப்பேன். அப்போ உங்க பிள்ளைல வரும்போது நீங்க எல்லாம் அள்ளி கொடுத்து விட மாட்டியே? அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் ஒண்ணு. ஓ, எனக்கு தெரிஞ்சு பாதி தெரியாம பாதி கொடுக்கதானே செய்வீங்க? கொடுப்போம் வாங்குவோம், அது இருக்கு பொதுவா. நீ கொடுக்கணுங்களா மனசாட்சியா? நான் வர நேரத்துக்கு இருந்து சாப்பாடு வச்சு கொடுப்போம், வேற என்னத்த செய்வோம் சொல்றீங்க? எல்லாருக்கும் ஏற்கனவே நகை போட்டு தானே கட்டி கொடுத்துருக்கு, திரும்பி என்னத்த செய்யணும்னு சொல்றீங்க? செய்ய வந்தவனா ஆசைபாசமா செய்யணும், வேற என்ன செய்யணும்? வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம், அது போதும். நீங்க வெளி உலகத்துல போய் கேட்டு பாருங்க, அப்ப நான் எப்படி இருக்கா, இங்க நான் எப்படி இருக்கேன்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும். நல்லா இருக்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. செய்யற செஞ்ச இடத்துக்கு இப்படி வீணா போகுதுல்ல. மாட்டு கொண்டு தட்டுங்க ரொம்ப புது பிள்ளை சம்பாத்தியத்தை. என்ன வீணா என்ன கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கு. ராத்திரி 3 மணிக்கு முடிச்சு செஞ்சு ஒரு பேசம் தாம கிடக்கு. இப்படி எல்லாருக்கிட்டையும் புருஷன்மாரு உதவிதான் செய்வாங்க, உங்க பிள்ளை மட்டும் செஞ்சதை சொல்லி சொல்லி காட்டுறீங்க. உதவி செய்ய வேண்டியதான், உதவி சுட்டு கொடுக்காவோ? அப்ப பிறகு எனக்கு கை கால் வலி முடியலன்னா செய்யதான் செய்வாங்க உதவி. அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கானே, பின்னா செய்யதான் செய்யலாம், காலம்புறம் செய்யதான் செய்யாமையா இருக்கும். இப்ப இத பாருங்க, எதுக்கு சம்மந்தப்படுத்தி விட்டுட்டீங்க? எல்லா வீட்லயும் மிச்சம் தான் வரும். ஆனா என்ன செஞ்சாலும் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு குறை சொல்றது. மிச்சம் வந்துருச்சு, 1-2 வந்துருக்கு, ரொம்ப மிச்சம் வந்துருக்கு. எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி வரதான் செய்யும். நான் மட்டும் ஒண்ணும் சுட்டு சுட்டு வம்பாக்கல. வம்பாக்கலமா இருந்தாலும் இப்படி ரொம்ப மிச்சம். அது வம்பா கஷ்டப்பட்டு செஞ்சு என்னத்துக்கு? செலவு கஷ்டப்பட்டு ராமுழுப்பு செஞ்சு பிறக்கி ஒரு ரேஷனும் இல்லாம இப்படி இருக்க வம்பா பாருங்க. இப்ப நீங்க முடிவா என்னதான் சொல்ல வரீங்க? நான் தான் வந்து அம்பட்டு பொருளையும் வம்பாக்குறேன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? பாக்குதுன்னா அப்படித்தான் இருக்கு. இப்போ நீங்க தான் எல்லாத்தையும் வம்பாக்குறீங்க, நான் மட்டுமா வம்பாக்குறேன்? நானா பொங்கி அக்கிட்டு பரமாறிக்கிட்டு இருக்கேன், வம்பாக்குறேன். வரும்போதெல்லாம் உங்க பிள்ளைகள் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் இருக்குதெல்லாம் கொடுத்து விடுதீங்க, அதுவே வம்பா போகுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் கொடுக்க. அதே எங்க வீட்டுல இருந்து ஆள் வந்தா மட்டும் நீங்க மூஞ்சி தக்கிட்டு வச்சுக்கிட்டீங்க. அப்படியெல்லாம் மூஞ்சி தக்கிதான் அப்படி செய்த வந்தாக்கி. நான் என்ன செய்தேன்? உங்க ஆட்களுக்கு செய்த, எங்களுக்கு எங்க பிள்ளைகளுக்கா செய்த. நீ நான் என்னத்த அப்படி எங்க வீட்டுக்கு அள்ளி கொடுத்து விட்டேன் நீங்க பாத்தீங்க? நான் பாத்துக்கிட்டா இருக்கேன், அள்ளி கொடுக்கல. நான் தான் எங்க வீட்டுல இருக்கேனே, நீ கொடுத்த அது எனக்கு தெரியுமா? எங்க வீட்டுல இருந்து நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துதான் நான் வந்திருக்கேன். நான் ஒண்ணும் சும்மா வந்து இங்க வாழல. சும்மா வந்தேன்னு சொல்லலையே. இப்போ நான் போட்டுட்டுதான் வந்திருக்க, வரலன்னு யார் சொல்லுவேன்? அப்படிதான். நீங்க என்ன இந்த வடைக்கு போய் என்ன பேசிக்க பாருங்க. இந்த வடை கூட எங்க வீட்டுல இல்லாமையா இருக்கும். இம்புட்டு பொருள் வடை இம்புட்டு மிஞ்சி இருக்கலாம், அதுதான் சொல்லுது, வேற என்ன சொல்லுது? அம்மா போகுதுல்ல, ஊசி போகுதுல்ல, தொட்டு செவிச்சுட்டு கஷ்டப்பட்டு செஞ்சு இல்லாம இருக்குல்ல. சரி சரி, இனிமேல் வந்து குறைய மண்ணது இருக்கிறது எச்சரிக்கையா இருந்துக்கும். சரி, எப்படி செவியாத. சரி. தங்க விலை கூடி போச்சு. எப்படி நீ தான் ஜாக்கிரதையா இருந்து பிள்ளைகளை கெட்டி திறக்கி கொடுக்கணும். இன்னும் வருங்காலத்துல ரொம்ப கஷ்டம், தங்க விலை கூடிரும்.
இன்னும் இருக்குது நல்லபடியா இருந்து கொடுங்க. சரி, நீங்க சொல்றது ஒரு வகைக்கு உண்மைதான். தங்க விலை கூடிட்டு தான் கூட்டிட்டு கஷ்டப்படுறோம்ல. இனிமேல வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் பார்த்து கொஞ்சம் பண்றேன். கொஞ்சம் பொருள் எல்லாம் வேஸ்ட் ஆகாம பாத்துக்கிடுறேன். சரி, பார்த்துக்கணும், நல்லபடியா இருந்தோம். இப்போ தங்க விலை கூடுது, பிள்ளைகளை பார்க்கணும், எடுக்கணும், ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வருங்காலத்துல எல்லாம் எப்படி எச்சரிக்கையா இருந்துக்கிடுங்க மதியோடன்ட்டு சொல்றேன். சரி, 12,500 ஆயிட்டு. அதுக்கிட்ட அதை நினைச்சு பார்த்தாலே எல்லாமே இதா இருக்கு. எப்படிதான் எப்படித்தான் பிள்ளைகளை கட்டி கொடுக்கவோ தெரியல. சரி, கடவுள் வாழ்ந்து விடுவாரு. நம்ம இருக்கிறது சாக்குதியா இருந்துக்கிட வேண்டியதான். இன்னும் இப்படி செஞ்சாம தெரியாம மதியோட இருந்துக்கோ. சரிக்கா.